ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நார்த்தங்காய் பச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு முழு நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நார்த்தங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. புளி தண்ணி நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வெந்தயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, ஆயில். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகும் உளுந்த பருப்பும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நார்த்தங்காய் பச்சடி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். நார்த்தங்காய் பச்சடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எப்போ கிடைச்சாலுமே நீங்கள் நார்த்தங்காய் வாங்கி நீங்கள் ஏதாவது ஒன்று ரசமோ பச்சடியோ ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை நம்ம சேர்த்துடலாம். இது ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். நார்த்தங்காய் சீசன் அப்போ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போ நார்த்தங்காய் கிடைச்சாலுமே நீங்கள் ஊறுகாவோ இல்லை பச்சடியாவோ நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் இந்த பச்சடியை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நார்த்தங்காய் வதங்கிடுச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சிடலாம். நான் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததுமே நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.